வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதத்திலும் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரித்தே அகமகிழ்வேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்திடுவேன். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, நேற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றி கொள்வேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றி கொள்வேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள். கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே. சேர்ந்து பாடுமா? உங்களுக்கு இந்த பாடல் தெரியுமானால் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம். சேர்ந்து பாடுங்கள், கரங்களை தட்டி. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யுவேன்.
ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆத்தரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம். கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் குடும்பங்கள் வாழ்ந்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பங்கள் சமாதானமாய் நல்ல செழிப்பாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாளும் குடும்பங்கள் பிரிவதை தேவன் விரும்பவில்லை. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல அந்த சரணங்களை பாடணும். அளவற்ற அன்பினால் என்னை அணைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் என்னை நிறைத்தவரே. நல்ல பாடல். உம்முடைய கிரியைகள் பெரியவைகள், உம்முடைய செயல்கள் மகத்துவமானவைகள். என்னை போதித்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. நேர கர்த்தரை சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிற நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We praise you Lord. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஆராதிங்கள். ஆராதிக்கிற குடும்பங்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும். ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா அவரை ஆராதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் அமைந்தால் கர்த்தரையே சேவிப்போம். Yes Lord. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hallelujah. Hallelujah. Amen. சொல்ல போறீங்க, குயவனே நீர் படைப்பின் காரணரே. ஆண்டவர் யார் தெரியுமா? இரண்டாவது ஒரு தருணத்தை தருகிற கர்த்தர். The God of second choice. குயவன் கையில் இருக்கிற களிமண் கட்டு விட்டது. அதை தூக்கி தூர எறியாம ஒரு புதிய ஒரு டிசைனை அதுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய தருணத்தை கத்த தருகிறது. God of second choice. Hallelujah. ரூத் ஒரு விதவை, ஆனால் அவளை ஒரு தாயாய் கத்தர் உருவாக்கி புதிய ஏற்பாட்டின் இயேசு பிறக்கிற அந்த சரித்திரத்தின் அட்டவணையில கத்தர் கொண்டு வருகிறார். Ruth was widow but God made his mother. Hallelujah. அவர் குயவன். Hallelujah. புதிய ஏற்பாட்டு சவுல் யார் தெரியுமா?
ஒரு கொலைகாரர் ஸ்தேவானை கொலை செய்ய காரணமாக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது சபையின் போதகராய் கர்த்தர் அவரை மாற்றுகிறார், சபையின் அஸ்திபாரமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு வரலும் நாம் நேசிக்கிற அந்த நிருபங்களின் அல்லேலூயா ஆசீர்வாதமான வார்த்தைகள் அந்த பரிசுத்தமான எழுதப்பட்டது. Saul was murdered but God made his apostle. Hallelujah. ஒரு கொலைகாரனை அண்டர் அப்போஸ்தலனாய் மாற்றினார். ஒரு புதிய வடிவத்தை கர்த்தர் தருகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் சோர்ந்து போனீர்களோ, உங்க குடும்பத்தை ஒரு புதிய பாதையில புதிய ஆசீர்வாதத்துல கர்த்தர் நடத்த போகிறார். ஒரே ஒரு பல்லவி மாத்திரம் பாட போகிறோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே. அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே எங்க குடும்பத்தை நீங்க புதுசா வரைஞ்சிருங்கப்பா, ஒரு புது நியூ டிசைன் தந்துருங்கப்பா. ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் கொள்ளுமே, வேதத்தில் காணுமும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து. என்னோடு சேர்ந்து அந்த பரலோக பாஷையிலே ஆஹா அல்லேலூயா, come on, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். நான் சிறுக, கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜூலை மாதத்திலும் முதல் வாரத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை தியானித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, யூடியூப்ல டெலிவிஷன்ல இதை ஃபேஸ்புக்ல பார்க்குற அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு சவாலான செய்தியை எடுத்துக்கொண்டு குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த குடும்ப கூடுகையில் யோசேப்பு வாழ்வில் யோசேப்பின் குடும்ப வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளும் காரியங்கள் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். வேதாகமத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்களின் பட்டியலில் இடம்பெறுகிற ஒரு பரிசுத்தவான் ஒரு தேவ மனிதன் யோசேப்பு. யோசேப்பின் வாழ்க்கை அநேகரை கவர்ந்தது. யோசேப்பின் சரித்திரம் அநேகரை கவர்ந்தது. நம்ம கேட்ட நிறைய செய்திகள் உண்டு. இந்த யோசேப்பு குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யோசேப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். நீங்க நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிக்கும் போது, யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பை அவர் விதமாய் ஆசீர்வதிக்கிறார். 22 இருந்து 26 வரை வாசிங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம்
9ஆம் அதிகாரம் 22 ஜெனசிஸ் சாப்டர் 49 verse 22 to 26. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தது. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனாகிய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். அந்த 26 வசனம், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரின் விசேஷருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இது தகப்பனுடைய ஆசீர்வாதம். மோசே ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. உபவாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். உபவாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் அவருடைய கடைசி நாட்களில் அவர் இப்படி விதமாய் ஆசீர்வதிக்கிறார். 1ஆம் வசனத்தை வாசிக்கும், தேவனுடைய மனுஷனாகி மோசே தான் மரணமுடைய முன்பே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாவது. அதில் 13 to 17 வரை இந்த டியூட்ரானமி சாப்டர் 33 verse 13 to 17. உபவாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13 முதல் யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அருமை பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. முச்செடியில் எழுந்தினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்பை போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000 மனாசையின் 1000 என்றான். 2 பேருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறது. 2 பேருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். மோசே தன் அந்திய காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். 2ஐயும் நீங்கள் நன்றாய் தியானியுங்கள். வேகமாகி நான் செய்திக்குள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருந்தது. நாம் ஆபிரகாமை குறித்து தியானித்தோம், ஈசாக்கை குறித்து தியானித்தோம், யாக்கோபை குறித்து தியானித்தோம். இப்பொழுது இன்றைக்கு யோசேப்பு அவருடைய வாழ்க்கையும் குடும்பத்தை குறித்து தியானிக்க போகிறோம். எனக்கு யோசேப்பின் சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். நான் வேதாகமத்தில் பலமுறை யோசேப்பின் சரித்திரத்தை அப்படி வாசிப்பேன். யோசேப்பின் சரித்திரத்தை வாசித்து முடிக்கும் போது என் கண்களில் கண்ணீர் துளிகள் இல்லாமல் நான் வேதத்தை நிறுத்தினதில்லை. அவருடைய சகோதரர்கள் இணைகிற நேரம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். யோசேப்பை பற்றி பார்த்தா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஞாபகம் தான் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பார்க்கிறது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் பார்க்க முடிகிறது. சின்ன வயசுல யோசேப்பு அவங்க அப்பா ரொம்ப நேசிச்சார். இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்லகுமாரனா இருந்தார். யோசேப்புக்கு அவங்க அப்பா பல வர்ணமான அங்கிகளை தச்சு கொடுத்தார். பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல கிருபை வரங்களை கொடுத்து அவர் அலங்கரித்திருந்தார். இவருக்கு சின்ன வயசுல நல்ல வெளிப்பாடு, சொப்பனம், தரிசனம் எல்லாம் இருந்துச்சு, நல்ல அறிவு இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு. அதனால சொந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். சின்ன வயதுல இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போய் பிரசங்கித்தார். யோசேப்புக்கு பெயர் வச்சாங்க, சொப்பனக்காரன் அப்படின்னு பட்ட பெயர் வைத்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் வைத்தார்கள், இவர் பெயல்செபூல், பிசாசுகளின் தலைவர் என்று பெயர் வைத்தார்கள். சொந்த சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு காய்மகாரமாய் பகைத்தார்கள். இயேசு சொந்தத்தில் வந்தார். சொந்தமானவர்கள் பகைத்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். நிறைய பேசிட்டே போலாம்.
ஒரு நாளும் தோத்திரம் ஒருவரும் தூக்கி போடாத அந்த குழியிலே யோசேப்பை தூக்கி போட்டார்கள். ஒரு நாளும் ஒருத்தரையும் அடக்கம் பண்ணாத கல்லறையில் இயேசு அடக்கம் பண்ணார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லறையில் வேற யாரும் அடக்கம் பண்ணல. அது ஒரு அன்றைக்கு வரைக்கும் அந்த குழியில யாரையும் தூக்கி போடல. அதே குழிக்குள்ள யோசேப்பு சாகல. யோசேப்பு அந்த குழியிலிருந்து காலங்கள் வந்து வெளியே வந்தார். இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையிலே அவருடைய சரீரம் அழிந்து விடவில்லை. 3வது நாள் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். ரொம்ப கவனிச்சுக்கினா ரொம்ப அழகா இருக்கும். இயேசுவை பத்தி தான் ஞாபகம் வருது. நம்முடைய வாழ்வு யோசேப்பின் வாழ்வு இயேசுவை பிரதிபலித்தது போல நம்முடைய வாழ்வில் இயேசுவை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை வித்துட்டாங்க. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை வித்தாங்க. யோசேப்பின் வஸ்திரத்தை கலற்றி அவங்க அப்பாவுக்கு கொடுத்து விட்டாங்க. ரத்தத்தை முக்கி உன் மகன் செத்து போனான்னு கொடுத்து விட்டாங்க. இயேசு சிலுவையில் தொங்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை கலற்றி சீட்டு போட்டார்கள். பேசிட்டே போலாம். காரணம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து, காரணம் இல்லாமல் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறான். காரணம் இல்லாத குற்றச்சாட்டு. யோசேப்பும் காரணமில்லாத குற்றச்சாட்டில் சிறைச்சாலைக்கு போகிறான். இயேசு கிறிஸ்துவும் காரணமில்லாத குற்றம் சூட்டப்பட்டு நியாயாசனத்துக்கு முன்பாக நின்றார். யோசேப்பு ஜெயிலில் இருந்தபோது பானபாத்திரக்காரன் சுயம்பாவி நடுவில் அவர் இருந்தார். 2 பேர் நடுவில் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது 2 கள்ளன் நடுவில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். ஜெயிலில் இருந்தபோது பானபாத்திரக்காரன் மறுபடியும் ஜெயிலிருந்து வெளியிருந்து உயர்த்தப்பட்டான். சுயம்பாவி அவன் மரித்து போனான். இயேசுவின் பக்கத்தில் இருந்து 2 வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருந்த 2 கள்ளர்களில் ஒருவன் இயேசுவை மறுதலித்தான். இன்னொருவன் பரதேசில் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இப்படி பேசிட்டே போலாம். நிறைய காரியங்களை பேசிட்டே போலாம். யோசேப்பு தன் சகோதரர்களை நல்ல மன்னித்தார். காலங்கள் வந்த போது பழி வாங்க நினைக்கவில்லை, பழி வாங்க துடிக்கவில்லை. யோசேப்பு வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க? மன்னிக்கிற சுவாபம் இருக்குதா? தன்னை குழியில தூக்கி போட்டவன், தன்னை விலைக்கு வித்து போட்டவன், கவனிங்க, அடிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. விலைக்கு வித்தவங்க, பட்ட பேர் சொல்லி சொப்பனக்காரன் அப்படின்லாம் கூப்பிட்டவங்க மனப்பூர்வமா மன்னிச்சார். காலங்கள் வந்த போது எகிப்துல பெரிய ஜனாதிபதி ரேங்க்ல யோசேப்பு இருக்கிறார். சகோதரர்கள் வாராங்க, பஞ்சத்துல தானியவாங்க, மனப்பூர்வமா விருந்து வச்சு அவங்கள மன்னிச்சார். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். காலங்கள் வந்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா? யோசேப்பை தண்டலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி பார்வோன் அவனை எல்லாருக்கும் மேலாக கை கால கூட நீட்ட முடியாது யோசேப்பு, அந்த அளவுக்கு யோசேப்பை பார்வோன் உயர்த்தினான். பிதாவாகி தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இயேசுவை உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ள யாவருடைய முழங்காலம் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் ஜீசஸ் நேம் above all name, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எனக்கு இந்த யோசேப்பை தியானிக்கும் போதெல்லாம் ஏசப்பாவுடைய ஞாபகம் தான் வரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பாருங்க, யோசேப்பின் வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. உங்க வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்குதா? எனக்கு பிடித்தமான ஒரு பாடல், அதிகாலையில சின்ன வயதுல இருந்து, எனக்கு பிறந்த அறிவுல இருந்து, ஒரு எப்படியும் ஒரு அறிவு சரியா இருந்தா 40-48 வருஷமா காது குளிர கேட்ட ஒரு பாடல். வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் காலையிலே. அந்த பாடல்ல ஒரு அடி வரும், என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். குடும்பம் என்று சொல்லும்போது அது வாலிபர்கள் இருக்கிற இடம், வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிற இடம். குடும்பம் என்று சொல்லும்போது பெற்றோர் இருக்கிற இடம். குடும்பங்கள் என்று சொல்லும்போது பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கிற இடம். எல்லாம் சேர்ந்த குடும்பம். வாலிபர்கள், பெற்றோர், பெரியோர் எல்லாம் இருக்கிறதா குடும்பம். இன்னைக்கு யோசேப்பின் குடும்பம், அந்த யாக்கோபு ஆசீர்வாதங்களும் அவர் தலைமையில் இருந்து மோசேயினுடைய ஆசீர்வாதங்களும் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 ஆசீர்வாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா யோசேப்பின் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வந்து தங்கிச்சு. இன்னைக்கு யோசேப்பை போல, யோசேப்பின் குடும்பத்தை போல நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசேப்பின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? யோசேப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பெருக்கம் அர்த்தம். மல்டிப்ளை, பெருக்கம் உண்டாகிறது.
உண்மையாகவே பேருக்கு ஏற்றது போல் அவர் பெருக ஆரம்பித்தார். யோசேப்பு கனி தருகிற செடியா இருந்தார். ஒரு செடியில் உள்ள திராட்சை செடி எடுத்துக்கிடுங்களேன், அதில் உள்ள கனியை ஒரு நாளும் திராட்சை செடி சாப்பிடாது, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். யோசேப்பின் முழு வாழ்க்கையும் தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, தேசங்களுக்காக, தன்னை பகைத்த குடும்பங்களுக்காக, மற்றவர்களுக்காக தான் யோசேப்பின் ஆசீர்வாதம் இருந்தது, வாழ்க்கை இருந்தது. உடைய குடும்ப வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் உள்ள போலாம், நமக்கு வசனங்கள்லாம் நிறைய தெரியும். ஃப்ரீயா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். நம்பர் 1, சின்ன வயதுல கர்த்தருக்கு பிரியமான வாலிபனாய் விளங்கினான். குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்கு நான் பேசுறேன், குடும்பத்தில் உள்ள தம்பி தங்கச்சிமாருக்கு நான் பேசுறேன். சின்ன வயதுல கர்த்தருக்கு பிரியமான வாலிபனாய் யோசேப்பு விளங்கினார். இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து நான் பேசுறேன், கர்த்தருக்கு பிரியமான வாலிபரா இருக்கீங்களா? வாலிபராகி நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்க சிந்தனை எப்படி இருக்கு? உங்க பார்வை எப்படி இருக்கு? உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? உங்க ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கு? உங்க கேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அப்பா அம்மாவுக்கு கனம் பண்றீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமா இருக்கீங்களா? தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார்ல, பிரியமான புருஷனாகி தானியேலே. யோசேப்பின் வாழ்க்கை சின்ன வயதுல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாலிபனாக இருந்தார். பெற்றோரை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பிரியப்படுத்துகிற அளவு வளர்க்கணும். உலகம் பிரியப்படுத்துகிற அளவுக்கு அல்ல, கர்த்தர் பிரியப்படுற மாதிரி உங்க பிள்ளைகளை வளர்க்கணும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டு சூலைமித்தியால பார்த்து நேசர் சொல்றாரு, பார்த்தீங்களா, என் பிரியமே நீ ரூபவதி, உன்ட ஒரு பழுது இல்லை. கர்த்தர் உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். புருஷன், பிரியமான புருஷனாகி தானியேல் என்று சொன்னாரே, உங்க பிள்ளைகளை பார்த்து நீ எனக்கு பிரியம் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் நல்லவர். அவரை பிரியப்படுத்துகிற வாழ்வு இருக்க வேண்டும். சின்ன வயதுல யோசேப்பின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நண்பரை பிரியப்படுத்துறோம், உலகத்தை பிரியப்படுத்துறோம், சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துறோம், பாரம்பரியத்தை பிரியப்படுத்துறோம், யாரையோ பிரியப்படுத்துறோம். கர்த்தரை பிரியப்படுத்த நாம் துணிவதில்லை. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, ஏன்னா தாவீது சொல்லும் போது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நல்லவர். இரண்டாவது பாருங்க, தேவ தரிசனங்களை பெற்ற வாலிபனாய் திகழ்ந்தார். நல்ல தேவ தரிசனம் இருந்துச்சு. இன்னைக்கு தரிசனம் இருக்கா? ஏதோ இன்னைக்கு சொப்பனம் கண்டேன்னு சொல்ல, அந்த சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனம் கண்டேன். கவனிக்க முடியும், நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். தேவ தரிசனத்தை பெற்ற வாலிபரா இருக்கணும். தேவ தரிசனத்தை பெற்ற வாலிபரா இருக்கணும். தேவ தரிசனம் இருக்குதா? மனோவா தேவனை தரிசிக்கிறார். மனோவானுடைய மனைவி தேவனை தரிசிக்கிறாள். யாக்கோபு காட்டில் படுத்திருக்கிறார். அண்ணனுக்கு பயந்து, யோசேப்புக்கு ஏசாவுக்கு பயந்து காட்டில் படுத்திருக்கிறார். தாய் தகப்பனோடு பிரிஞ்சுட்டார். குணசாலி கூடாரவாசி இருந்தார். வெளியே வர வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. நடந்த சம்பவம் என்ன? தேவனை தரிசித்தார். தரிசித்து காலையில் ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வருகிறார். தேவனுடைய வீடை இல்லாமல் ஒன்றுமில்லை. the place is house of God. தேவனை தரிசித்து அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும். ஹல்லேலூயா. தேவனை தரிசித்து வாழ்க்கையில பொறுத்துணை நிறைந்த வார்த்தைகள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனை தரிசிக்கணும். நல்ல தேவ தரிசனங்களை பெற்ற வாலிபரை திகழ்ந்தான். தேவன் தருகிற தரிசனங்களை பெறணும். அரிக்கட்டுகளை பார்க்கிறார், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்கிறார். அவருக்கு தேவ தரிசனத்தை குறித்து திட்டமான தெளிவு இருக்கிறது. ஏதோ ஒன்றை கர்த்தர் கொண்டு செய்ய போகிறார். தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாலிபனாய் திகழ்ந்தார். எனக்கு தரிசனம் நமக்கு இருக்கணும். நல்ல தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது, வாலிப வயதுல வந்த சோதனையை அவர் மேற்கொண்டார். வாலிப வயசுல வந்த சோதனையை மேற்கொண்டார். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் பேசுறேன். வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்னு வேதம் சொல்லுது. வாலிபத்தில் வந்த சோதனைகளை மேற்கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் எனக்கு தந்தார். எனக்கு அந்த ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனம் ஞாபகம் வருது. போத்திபாருடைய மனைவி அவன் மேல கண் போட்டு அவனை இச்சைக்குள் தள்ளி பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்த போது அழகா சொல்றாரு 39:9, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, இப்படி இருக்கத்தக்க இத்தனை பொல்லாங்குக்கு உட்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி. பின்னால் ஒரு காரியம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஆண்டவர் நல்லவர். வாலிபத்தில் வந்த சோதனையை அவன் மேற்கொண்டான்.
நீங்க சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாய் ஒரு வார்த்தை உண்டு. அவர்கள் யோசேப்புக்கு வந்த ஆபத்தை குறித்து அவர்கள் யோசிக்கிறதில்லை. யோசேப்பு வந்த ஆபத்து பரிசுத்த குலைச்சல். அதுல ரொம்ப நேக்கா தட்டி விட்டு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை மேற்கொள்ளவங்களா இருக்கணும். வாலிபர்களே, நீங்கள் பலவான்களை ஜெயித்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் என்று யோவான் நிருபத்தில் எழுதியிருக்கிறது. சோதனை மேற்கொள்ளுகிற வாலிபராக இருக்கணும். அதுக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். சோதனையை மேற்கொண்டு சாதனை படைக்க கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். செய்யாத தவறுக்காக பல ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற போதும் சோர்ந்து போகவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? யோசேப்பின் வாழ்க்கையில் செய்யாத தவறுக்காக பல ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற போதும் சோர்ந்து போகலை. ஜெயிலில் போய் சொப்பனம் கண்டு கலங்கி போயிருக்கவனுக்கு அர்த்தம் சொல்றாரு. அர்த்தம் சொன்னமா நடக்குது. ஆனாலும் யோசேப்பை மறந்துட்டாங்க. அவர் சோர்ந்து போகலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஆண்டவர். Glory be to God. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போவது தேவ சித்தம் அல்ல. ஐயோ, நான் என்ன பதறிடுவோம், நான் என்ன தப்பு செய்தேன், என்கிட்ட நியாயம் இருக்குது, எனக்கு ஏன் ஜெயில், என்ன ஏன் குழியில தூக்கி போட்டாங்க, நிறைய கேள்வி கேட்போம். so many questions raise பண்ணிடுவோம். ஆனா ஒரு கேள்வியும் கேட்கல. ஹல்லேலூயா. praise the Lord. சோதனை ஹல்லேலூயா வந்தபோது, சிறை தண்டனை வந்தபோது சோர்ந்து போகாமல் இருந்தார். ஆண்டவர் நல்லவர். ஒரு நாள் அவர் சோர்ந்து போகல. நேசித்த மனிதன், தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் மறந்த போது கூட சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. தம்முடைய தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகளையும் சோர்ந்து போக விடுகிற தேவன் அல்ல. யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் எந்த காரணம் இல்லாத குற்றச்சாட்டை ஜெயிலில் போனார், சோர்ந்து போகல. குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சோர்ந்து போறோம்ல. பண தேவைகளை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம். ஏதோ போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போயிடும். பிள்ளைகளை பார்த்து சோர்ந்து போயிடும். சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது, தேசத்தை பாதுகாக்க தேவ ஆலோசனை கூறும் கிருபை பெற்றார். சாதாரண ஒரு அக்யூஸ்ட் போல சிலையில் அடைக்கப்பட்டிருந்தார். காலங்கள் வந்தபோது தேசத்தையே பாதுகாக்க தேவ ஆலோசனை கூறுற கிருபை பெற்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கீங்களா? சம்பாத்தியம் பண்றதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதை சேல் பண்றதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவர் நல்லவர். எவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் பார்த்தீங்களா? அவர் சொன்னது போல நடந்தது. நல்ல தேசத்தை குறித்து, தேசத்தை பாதுகாக்க நல்ல ஆலோசனை கொடுக்கிற கிருபை இருந்துச்சு. ஆண்டவர் வாழ்த்தும் போது சொன்னார் அல்லவா, கிருபை பெற்றவளை வாழ்க என்று. தேவ கிருபை பெற்றிருக்கிறோமா? சொல்லுங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகள். யோசேப்பு வாழ்க்கையில் அந்த கிருபை இருந்துச்சு. வியாக்கியானம் பண்ற கிருபை இருந்துச்சு. நல்ல நடக்க வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே சொல்லிக் கொடுக்கிற தொலைநோக்கு பார்வை உள்ள கிருபை இருந்துச்சு. குடும்பத்தை குறித்து, தனிநபரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து ஒரு தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு சிலருக்கு இல்லை. உலக மனுஷன் சொல்ற மாதிரி தான் வாழ்றாங்க. கண்டதை காட்சி, கொண்டதை கோலம், வந்து விதி முடிஞ்சவனை சாகணும், செத்தவனை தக்கையை உடைக்கும், அப்படித்தான் சிலர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அர்த்தமற்ற வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது அர்த்தம் உள்ள வாழ்க்கை. கிருபை பெற்றுக்கொள்ள வேணும். மற்றவங்களை ஆசீர்வாதமா மாறுவீங்க. ஸ்தோத்திரம். அநேகோட ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும். நல்ல துதிக்க ஆரம்பிங்க. கிருபை பெருகும் உங்க வாழ்க்கையில. அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. உங்களை பகைச்சவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. பெருத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ அதே இடத்துல கிருபை உங்களை உயர்த்தும். கிருபை உங்களை கனம் பண்ணும். கிருபை உங்களை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தல பாத்தீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில அவருடைய குடும்பத்துல சகோதரர்கள் இருப்பாங்கல்ல. அவங்க 12 சகோதரர்கள். ஆமா, ஒரு தகப்பன் 2 தாய் பிள்ளைகள். பென்யமீனும் இவரும் ஒரு தாய் பிள்ளைகள். ஆனா தீமை செய்த சகோதரர்களுக்கு நன்மை செய்தார். நல்ல ஒரு 3 காரியத்தை சொல்றேன். மனுஷனுடைய சுவாபம், தேவனுடைய சுவாபம், பிசாசுடைய சுவாபம். மனுஷனுடைய சுவாபம் என்ன தெரியுமா? நன்மை செய்வான். ஒருத்தன் நன்மை செய்தா இவன் நன்மை செய்வான். இவன் காஃபி வாங்கி கொடுத்தா அவன் டீ வாங்கி கொடுப்பான்.
இவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போனால் அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க. மனுஷ சுவாபம், நன்மைக்கு நன்மை. ஆனால் பிசாசின் சுவாபம் என்ன தெரியுமா? நன்மைக்கு தீமை. நன்மை செய்தவனுக்கு தீமை செய்வான். இது பிசாசனோட சுவாபம். ஆனால் தெய்வீக சுவாபம் என்ன தெரியுமா? தீமைக்கு நன்மை செய்கிறது. அல்லேலூயா. நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷகம், நன்மைக்கு தீமை செய்கிறது பிசாசுடைய வேலை. ஆனால் தீமைக்கு நன்மை செய்கிறது தேவனுடைய வேலை. அப்படிப்பட்ட தெய்வீக சுவாபம் யோசேப்ட்ட இருந்துச்சு. தீமை இதை செய்த சகோதரர்களுக்கு நன்மை செய்தார். இது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு காரியம். ஆண்டவர் நல்லவர். சில காரியங்களை சொல்லி ஒரு காரியத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ சகோதரர்கள் வராங்க. யோசேப்பு தான் இந்த ஊரில் பெரிய ஆள்னு தெரியாது. ஆனால் சகோதரர்களுக்கு பாடம் புகட்ட சிறந்த நிகழ்ச்சிகளை உருவாக்கினார். பழிவாங்கலை, பாடம் புகட்டினார். நம்ம என்ன சொல்லுவோம்? யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் எல்லாமே போயிடும். வசமாக என் கையில் மாட்டினா என்ன செய்கிறோம் பாரு. பழி வாங்கிறது நம்ம வேலை கிடையாதுங்க. எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாரு. நிறைய மடங்கு அதிகமாக சொந்த தம்பிக்கு பென்யமீனுக்கு ரொம்ப அதிகமாக வைக்கிறாரு. சரியான பாடம் கற்பிக்கிறார். எல்லாத்துடைய பையிலையும் அவங்க காசுகளை வச்சு விட்டு அனுப்பிடுறாரு. சகோதரர்களுக்கு நல்ல பாடம், சிறந்த நிகழ்ச்சிகளை உருவாக்குறார். பாடம் புகட்டுறதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க? பழி வாங்க நினைக்கிறோம். இப்படி பேசிட்டான். எத்தனை குடும்பத்தில் சொந்த சகோதரர் அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை தெரியுமா? சொந்த வருத்தமாக இருக்குது. சேம் பிளட் சகோதரன் சகோதரி, ஒரு சின்ன ஒரு அடி நிலத்துக்கு, ஒரு சின்ன முடுக்கு பாதைக்கு கோர்ட்டில் போய் நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க, எந்த பரலோகத்துக்கு போக போகிறோம்? அந்த லேண்ட் வேல்யூவோட அவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு செலவழிச்ச பணம் அதிகமாக இருக்கும். நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். விட்டு கொடுக்குற மனசு இல்லை. ஆனால் தன்னை பகைத்த, தன்னை வெறுத்த, தன்னை விற்று போட்ட, செத்துட்டான தகப்பனுக்கு தவறான செய்தி கொடுத்த சகோதரர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறதுக்காக விருந்துகளை ஏற்படுகிறார், சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறார். நம்ம ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணுறார். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க? சகோதர சிநேகம் நிலைத்திருக்கா? யோசேப்பின் வாழ்வில் சகோதர சிநேகம் நிலைத்திருந்தது. வேதம் சொல்கிறது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அப்படித்தான் பைபிள் சொல்கிறது. பைபிள் சைஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். glory be to God. யோசேப்பு வாழ்க்கையில் அந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருக்கும். கட்டி பிடிச்சு அழுவார். எல்லாரையும் வெளியே போய் சொல்லுவார். எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. ஐயோ, பயங்கரமாக அழுவார், பயங்கரமாக அழுவார். எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழுவார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் இப்பொழுது நடந்துகிற இப்படி தேவனும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் அவர் சொல்லுவார். அல்லது தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றார். தகப்பன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாத தகுதி உள்ளவனாய் தகப்பனின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற, பெற்றுக்கொள்கிற மகனாக இருந்தார். ஆமென். யோசேப்பு முழு குடும்பத்தையும் பாதுகாக்க வழி செய்தார். பஞ்சத்தில் அடிப்படுகிற தன்னுடைய முழு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறினார். இன்னைக்கு ஒருவேளை கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு வரையான சரியான சாப்பாடு இல்லையா? இன்னைக்கு யாரும் உங்களை நேசிக்கலையா? எல்லாரும் உங்களை வெறுத்துட்டாங்களா? எல்லாரும் ஒரு டீம்ல இருந்து உங்களை ஒதுக்கிட்டாங்களா? குடும்பத்தில் ஐயோ, நான் மட்டும்தான் நான் அற்பமாக எண்ணப்படுறேன், என்னை மட்டும்தான் நான் புறக்கணிக்கிறாங்க, என்னை மட்டும்தான் நான் அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னை மட்டும்தான் அற்பமாக பேசுகிறாங்க சொல்லிட்டே இருக்காங்களா? காலங்கள் வரும். ஹல்லேலூயா. காலங்கள் வரும். முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அநேக கண்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நல்லவர். முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்தவர்கள் மேல் கசப்பு பகை கொள்ளவில்லை. தீமை செய்த ஒரு நபர் மேலும் கசப்பு பகை அவருக்கு வரவே இல்லை. அது போத்திபார் மனைவியா இருக்கலாம், சொந்த சகோதரர்களா இருக்கலாம். தீமை செய்த ஒரு நபர் மேலும் அவருக்கு கசப்பு வைராக்கியம் வரவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. இதில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருக்கு ஆஸ்நாத் என்கிற நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார். அதிகமாக சொல்லாவிட்டாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இந்த சகோதரி இருந்திருப்பார்கள். 2 நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். மனாசே, எப்ராஹிம் என்கிற 2 நல்ல அழகான ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். பின்னாட்களில் நல்ல பெரிய கோத்திரமாய் அவர்கள் மாறினார்கள். நல்ல கவனிங்க. யோசேப்பிட்ட உள்ள ஒரு பகுதியை சுட்டி காட்டி நான் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவ்வளோதான். யோசேப்பினுடைய வாழ்வில் வாலிபத்திலிருந்து வயோதிப காலம் வரையிலும், அவருடைய வாலிபத்திலிருந்து வயோதிப காலம் வரையிலும்
அவருடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அவர் எல்லாத்துல சக்சஸ்ஃபுல்லாக மாற காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், ஒரு சீக்ரெட் நான் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? எந்த நிலைமையிலும் கர்த்தரை நினைக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழிகளை, உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது ஒரு பாதையை செவ்வைப்படுத்துவார். நீ குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது கர்த்தரை நினைக்கிறோமா? குடும்பத்தில் செழிப்பு வரும்போது கர்த்தரை நினைக்கிறோமா? குடும்பத்தின் தேவைகள் வரும்போது கர்த்தரை நினைக்கிறோமா? குடும்பத்தில் போராட்டம் வரும்போது கர்த்தரை நினைக்கிறோமா? கர்த்தரை நினைச்சு பாருங்க, முறுமுறுக்க மாட்டீங்க. கர்த்தரை நினைச்சு பாருங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தரை நினைச்சு பாருங்க, பாவத்தில் விழ மாட்டீங்க. கர்த்தரை நினைச்சு பாருங்க, இச்சையில விழ மாட்டீங்க. கர்த்தரை நினைச்சு பாருங்க, குடும்பத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்க. அல்லேலூயா. ஃபாதர் பர்க்மன்ஸ் அழகா பாடலாங்களே, நினைவெல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் நீதான்ப்பா, நினைவெல்லாம் உமதாகணும். அவர் அப்படித்தான் பேசுறார். பாருங்க, ஒரு 7 இடத்தை சுட்டி காட்டணும் விரும்புறேன் பாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில, யோசேப்பின் வாழ்வில் கர்த்தரை நினைத்த 7 காரியங்களை சுட்டி காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தரை நினைத்த 7 காரியங்களை சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். 1, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. Genesis chapter 39 verse 1 to 12. விலைக்கு வந்துட்டாங்க மீதியானிகள். போத்திபார் வீட்டில் கொண்டு விலைக்கு விட்டாங்க. அங்கே அடிமையாக இருக்கிறார். நான் சொன்னேன், போத்திபார் வீட்டில் கர்த்தரை நினைச்சார். பாவ சோதனை வந்தபோது, போத்திபார் மனைவி எப்படி ஆகிலும் அவனை உபச்சார பாவத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று இருந்தபோது, ஹல்லேலூயா, கர்த்தரை நினைத்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நினைத்தார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தரை நினைத்ததனால பாவத்தை உதறி தள்ளி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். கர்த்தரை நினைச்சு பாருங்க, பாவம் செய்யவே முடியாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். சாத்தான் பாவம் செய்ய தூண்டுவான். ஆனா கர்த்தரை நினைச்சதுனால தோத்துறோம், பாவத்தை உதறி தள்ளி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். சில நேரம் நிரூபிக்க முடியாம சில நிந்தைகள் வந்திருக்கும், சில அவமானங்கள் வந்திருக்கும், சில பரியாசங்கள் வந்திருக்கும். ஆமா, வாலிப பையன் தான், சில தப்புனாலும் பண்ணியிருப்பான். நிரூபிக்க துடிக்க வேண்டாம். காலங்கள் வரும், கர்த்தர் நிரூபிச்சு காட்டுவார். என் பிள்ளையை நான் கனம் பண்ண போகிறேன். கர்த்தரை நினைச்சார். ஆண்டவர் நினைச்சு பாருங்க, அவர் பரிசுத்தர். வேதம் சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரார்கள். Be holy because I am holy. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. யோசேப்பு பரிசுத்தர் நினைக்கிறார், தேவனை நினைச்சார். போத்திபார் வீட்டில். நம்பர் 2, 40ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை. ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை. ஜெனிசிஸ் சாப்டர் 40 verse 8 to 13. இப்போ ஜெயில தள்ளிட்டாங்க. அவன் நினைச்சது நடக்கல. புருஷன்ட்ட தப்பா சொல்லி கொடுத்து ஜெயில தள்ளியாச்சு. இப்போ அங்கே சிறை நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. நம்ம முதல்ல ஏற்கனவே சொன்னேன். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் நினைக்கிறார், நான் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார். அங்கே I am not but God. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, அல்லேலூயா, சிலுவையில் அறையுண்டேன் ஆயினும் பிழைத்திருக்க நான் அல்ல, கிறிஸ்துவே. I am not I but Christ. நான் அல்ல, கிறிஸ்துவே. அந்த சிறை நண்பர்கள் நடுவில் அவர் கர்த்தரை நினைக்கிறார். கிருபை வெளிப்பட்டது. 2 பேருக்கு சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தை சொல்லி அது அப்படி நடந்துச்சு. ஆசீர்வாதமா மாறினார். தன் போராட்டத்தின் நடுவிலே, நிந்தை நடுவிலே, கட்டுகளின் நடுவிலே, பரியாசத்தின் நடுவிலே, வேதனை நடுவிலே, ஐயோ சொந்த குடும்பத்தில் பிரிஞ்சு என்ன தப்பு செய்தேன், இப்படி ஜெயில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காம சோர்ந்து போகாம கர்த்தரை நினைச்சார் பாருங்க. அவங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் நல்லவர். 3வது பாருங்க, இப்ப பார்வோனுக்கு முன்னால போய் நிற்கிறார். 41:16, 41ஆம் அதிகாரம் 25, 43 வரை நிற்கும் போது பார்வோனுக்கு முன்னால கொண்டு விட்டுருக்காங்க. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ராஜாவே, ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னான், நான் சொப்பனம் கண்டேன், அர்த்தம் சொன்னான், கரெக்டாக நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன உயர் வரும்போது அப்படி காலர் பிறக்கும், பிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் தாழ்மையாக இருக்கணும். தன்னை தாழ்த்துறன் உயர்த்தப்படுவான். பெருமை உள்ள தேவனை எதிர்த்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணபரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். என்னப்பா உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், சொப்பனம் சொன்ன அர்த்தம்லாம் சொல்லுவியாம, நான் அல்ல, கர்த்தரே உமக்கு மங்களகரமாக உத்தரவை அருளி செய்வார். அவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் 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 தேவனை நினைக்கிறது மட்டும் இல்லை, அவரை உயர்த்துகிறவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்துறீங்களா?
உங்கள் வாழ்வில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கீங்களா? கர்த்தரை கனம் பண்ணியிருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தினார். அடுத்தால பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் திருமணம் ஆயிடுச்சு. ஆசனாத் என்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரி திருமணம் செய்கிறார். 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. முதல் மகன் பிறக்கிறான், மனாசே. 41 அதிகாரம் 51 52, 41 Genesis verse 51 and 52. ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 51 52. 2 நல்ல ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை குடும்பத்தில் பேர் வைக்கிறதுல சண்டை தெரியுமா? எங்கள் தாத்தா பேரை வைக்கல, எங்கள் பாட்டி பேர் வைக்கல, இதில் என்ன சண்டை? எனக்கு 4 பிள்ளைகளை கர்த்தர் தந்தார். முதல் பையனுக்கு என் சகோதரி பேர் வச்சாங்க. என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க, திருமணமாக என்னுடைய சொந்த கூட பிறந்த சகோதரி. குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தைய அவ சொல்லிட்டா, உனக்கு ஆண் குழந்தை பத்தர் தருவார், அவனுக்கு ஜெபஸ்டின்னு பேர் வைக்கணும். ரைட். மூத்த பையனுக்கு அக்கா பேர் வச்சா ஜெபஸ்டின். 2வது பையன் பிறந்தான். எங்கள் தகப்பனார் உயிரோடு இருந்தாங்க. அப்பா சொன்னாங்க, என் பேரனுக்கு நான் பேர் வைப்பேன்ப்பா, அவனுக்கு ஜோயல்னு பேர் வை. ஓகே, ஜோயல். 3வது பையன் பிறந்தான். எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பேரனுக்கு நான் பேர் வைப்பேன், அவனுக்கு எபனேசர்னு பேர் வைக்கணும். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார், எபனேசர். ரைட். 4வது ஒரு பையனை கர்த்தர் தந்தார். அவன் பிறந்தபோது என் ஒய்ஃபுடைய அப்பா, என்னுடைய மாமா, அவங்க பாஸ்டர், அவங்க சொன்னாங்க, என் பேரனுக்கு நான் பேர் வைக்க போகிறேன், சிமியோன். அவங்க சிமியோன்னு பேர் வச்சாங்க. இதுதான் என் பிள்ளைகளுடைய சரித்திரம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? சிலருக்கு பார்த்தீங்களா, குடும்பத்தில் பேர் வைக்கிறதுல சண்டை. எங்கள் தாத்தா பேர் வைக்கல, எங்கள் பாட்டி பேர் வைக்கல, எங்கள் ஆத்தா பேர் வைக்கல, எங்கள் அப்பன் பேரை வைக்கல, ஒரே சண்டை. இதில் சண்டை போட்டு டைவர்ஸ் ஆன கேஸுகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் ஃபேமிலி நேம் நேசராஜன் நான் வச்சேன், எல்லாருக்கும் வரும் பின்னால். ஆனால் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க, ரைட், பேர் வைக்கட்டும். அதில் என் மனைவிக்கும் வருத்தம் வரல, எனக்கும் வருத்தம் வரல, பேர் வைக்கல, எங்களுக்கு சண்டை வரல. மூத்த பையன் பேர் வைக்க என்ன மனாசைன்னு பேர் வச்சார். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? என் தகப்பன் குடும்பத்தையும் வருத்தத்தையும் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார், கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார்னு மனாசைன்னு பேர் வச்சாராம். ஏன்னா என் குடும்பத்தெல்லாம் மறக்க பண்ணினார், வருத்தத்தை மறக்க பண்ணினார். தன்னுடைய நல்ல ஆண் பிள்ளை பிறந்தது கூட பெருமை வரல. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அடுத்த ப்ரொமோஷன், ஃபாதராக மாறிட்டார். நல்ல ஒரு பையன் பிறக்கிறான். பையன் பிறக்கும் போது அங்கே என்ன சொல்றாரு? கர்த்தர் என் வருத்தத்தை மறக்க பண்ணினார்னு சொல்லி அவருக்கு மனாசே. ஆமென். இன்னைக்கு பைபிள் பேர் வைக்கிறதெல்லாம் குறைச்சிட்டோம்ல குடும்பத்தில். பப்ளிக்கல் நேம் இல்லை. மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய மத பின்னணியின் பேர் வைக்கிறது சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஆட்கள் வாயிலே நுழையாத பேரெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கேயாவது நெட்டில் போய் நோண்டி எடுத்து அந்த பேர் இந்த பேர். இன்னைக்கு அந்நிய பாஷை வரலாதவங்க இப்போ 10 வருஷத்துக்குள்ளே பிறந்த ஒரு 20 பிள்ளை பேரை மொத்தமாக எழுதி வச்சு வாசித்தாலே அந்நிய பாஷை மாதிரி இருக்கும். நமக்கே வரமாட்டேங்குது. சில நேரம் குழந்தை பிரதிஷ்டை வரும்போது அவங்க எழுதி கொடுக்குறாங்க, ப்ரொனன்சியேஷன் வாயில் கூட வரமாட்டேங்குது. பயமாக தான் இருக்கு. ஆனால் இவர் சொல்கிறாரு, என் தகப்பன் குடும்பத்தையும் என் வருத்தத்தையும் மறக்க பண்ணினார், என் பையனுக்கு நான் மனாசேன்னு பேர் வைப்பேன். கர்த்தரை நினைவு கூறுகிறார். அடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறான் பாருங்க, எப்ராஹிம் பிறக்கிறான். அவனுக்கு எப்ராஹிம்னு பேர் வச்சார். ஏன் தெரியுமா? என் சிறுமையை தேவன் என்னை நினைத்து தேவன் என்னை பலுக பண்ணினார். என் சிறுமையில் தேவன் என்னை நினைத்து என்னை பலுக பண்ணினார்னு சொல்லி அவனுக்கு எப்ராஹிம்னு பேர் வைக்கிறார். தேவனை நினைக்கிறார் பாருங்க. முதல் பிள்ளை பிறந்த போதும் தேவனை நினைச்சார், அவர் என்னை மறக்க பண்ணினார். 2வது பிள்ளை சொல்லார், என்னை பலுக பண்ணினார்னு சொல்லி எப்ராஹிம் பேர் வைக்கிறார். குடும்ப வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு பாருங்க. பேர் வைக்கிறதுல கூட தேவனை உயர்த்துறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5வது காரியத்தை பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 45 அதிகாரம் 7 8, chapter 45 verse 7 and 8. அல்லேலூயா. தன்னை பகைத்த சகோதரர்கள் நடுவில், அல்லேலூயா, தன்னை பகைத்த சகோதரர்கள் நடுவில் அவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்றான். எப்படி முடியும்? நல்ல கவனிங்க. அங்க கர்த்தரை நினைக்கிறார், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்றான். அங்கேயும் கர்த்தரை அவர் நினைவு கூறுகிறார். 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கடந்த காலத்தை நினைக்கிறார். 7வது பகுதியில் கொஞ்சம் பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்க, எல்லாம் நினைக்கிறது தானே. திருமணமாகி 30 வருஷம் ஆகிட்டா கொஞ்சம் பழசை நினச்சி பார்ப்பாங்க, 10 வருஷம் ஆகிட்டா கொஞ்சம் பழசை நினச்சி பார்ப்பாங்க, ஒரு 50 வருஷம் ஆகிட்டா அந்த பழைய நினைவுகள் திரும்பி வரும். இன்றைக்கு கூட என்னுடைய கிளை சபை ஒன்றிலே
எனக்கு ஒரு சகோதரர், ஒரு சித்தி மகன், அவரை பார்க்க போயிருந்தேன். கொஞ்சம் சுகவீனமாய் படுத்திருந்தார். அவரை பார்த்து ஜெபிக்க போயிருந்தேன். பல வருஷத்துக்கு முந்தைய நானும் அவரும் ஒரு வீடு பிரதிஷ்டை போயிருந்த போது ஒரு நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டோம். எல்லாருமே சேர்ந்து சிரித்தோம். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். பழைய நினைவுகள் வரும். பழைய நினைவுகள் வரும்போது என்ன வந்திருக்கணும்? கோபம் வந்திருக்கணும். இந்த பயலெல்லாம் என்னை விற்று போட்டவங்க, இந்த பயலுக்கு என்னை குழியில் தூக்கி போட்டவங்க, என் நல்ல சட்டையெல்லாம் கலத்திட்டாங்க இவங்க, என்னை கெட்ட வார்த்தை சொல்லி என்னை சொப்பனக்காரன்னு கூட்ட போயங்க. பயங்கர கோபம், எரிச்சல், வைராக்கியம் தான் வரணும். இது மனுஷியம், ஹியூமன் நேச்சர். ஆனால் யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் கர்த்தரோ இப்போ நடந்து வருகிறபடி ஆமென் நன்மையாக முடிய பண்ணினார். தன்னுடைய பழைய வாழ்க்கை நினைத்த போது அவர் நன்மையாய் முடிய பண்ணினார். தீமை செய்கிற தேவன் அல்ல என்று நினைவு கூறுகிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தீங்களா? இதுதான் யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம். கர்த்தரை நினைவு கூர்ந்தார். எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தரை நினைவு கூர்ந்தார். வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் எந்த நிலைமையிலும் கர்த்தரை நினைவு கூறுகிற நல்ல பழக்கம் யோசேப்பின் குடும்ப வாழ்க்கையில், யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை நினைவு கூறுறீங்களா? ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24-25, சாப்டர் 50 verse 24 and 25. இதில் வாசிக்கும் தன் கடைசி காலத்தை நினைக்கும் போது சொல்றாரு, கர்த்தர் உங்களை என்னைக்கு ஆயிலும் சந்திப்பாரு. எகிப்தில் எலும்பு வச்சுட்டு போயிறாங்க, நம்ம நாட்டுக்கு என்னை கொண்டு போங்க. அல்லேலூயா. தன்னுடைய கடைசி காலத்தை நினைக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார், அன்னைக்கு நீங்க கானானுக்கு போவீங்கன்னு சொல்றாரு. கடைசி காலத்தை நினைக்கும் போது கூட கர்த்தர் ஒரு நாள் தாய் நாடு கொண்டு போய் சேர்க்கிறார் என்கிற நல்ல எண்ணம் அவருக்குள் இருந்தது. யோசேப்பின் வாழ்வில் நாம் கற்றுக்கொண்ட நல்ல பாடம். இன்னைக்கு யோசித்து பாருங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சில வார்த்தைகளை மறுபடியும் அதை ரிமைண்ட் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு யோசேப்பு போல மன்னிக்கிற சுவாபம் இருக்குதா? யோசேப்பை போல பகைத்தவர்களுக்கு உதவி செய்கிற அனுபவம் இருக்குதா? சத்துருவ சிநேகிங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு சத்துருவ சிநேகி காட்டாலும் பரவாயில்ல, சிநேகிதனை சத்துருவா மாத்திரப்படாது. யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடம். குடும்ப வாழ்க்கையில் கர்த்தரை நினைக்கிறார். லைஃப்ல ஒரு ப்ரொமோஷன் வரும்போது கர்த்தரை நினைக்கிறார். வாழ்க்கையில ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் போயிருக்கும் போது கர்த்தரை நினைக்கிறார். ஒரு பாவ சோதனை வரும்போது கர்த்தரை நினைக்கிறார். வாழ்வின் எல்லா இடங்களிலும் கர்த்தரை நினைச்சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். 3ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 21ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 23ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பின் வாழ்வின் உயர்வுக்கு காரணம், யோசேப்பின் குடும்ப வாழ்க்கைக்கு காரணம், யோசேப்பால் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற காரணம் கர்த்தர் கூட இருந்தார். அவங்க கூட கர்த்தர் இருக்காரா? கடைசியாக சகோதரரே, சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்க, ஏக சந்தையா இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் பூரண காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவர் யோசேப்புக்கு மாத்திரமல்ல, யோசேப்பின் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல கர்த்தர், உங்களுக்கும் கர்த்தர். யோசேப்பின் சிறையிருப்பு மாறினது போல உங்கள் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. காரணம் இல்லாத குற்றச்சாட்டா உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு கிருபை வரங்களை அவர் தரப்போகிறார். ஆண்டவர் நல்லவர். அவங்க அப்பா ஆசீர்வாதத்தை அப்படி பற்றுக்கிட்டார். அவன் கனிதருகிற செடி, கனிதருகிற செடின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் வளருவான். கனிதர்ற செடினா தெரியுமா? அவனுக்கு பிரான்சஸ், கிளைகள் உண்டாகும். கனிதர்ற செடினா தெரியுமா? அவன் பூப்பான். கனிதருகிற செடினா கடைசியா அவன் நிறைவான பலனை அவன் கொடுப்பான். அல்லேலூயா. சில நினைச்சிருப்பாங்க யோசேப்பு இதோடு அழிஞ்சான், குழியில தூக்கி போட்டோன்னு சில நினைச்சிருப்பாங்க இதோடு யோசேப்பு அழிஞ்சான், 20 வெள்ளிக்காசுக்கு வித்தோன்னு சில நினைச்சிருப்பாங்க இதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சது. முடியல. காலங்கள் வந்தபோது எல்லாருடைய கண்களுக்கும்பாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரணபரிந்து நம்மை நடத்துவார். யோசேப்பை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது போல உங்களை கர்த்தர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசேப்பை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். யோசேப்பினுடைய நல்ல சுவாபங்களை கர்த்தர் உங்களுக்கு தரக்கட்டும். மறக்கிற சுவாபம் இருந்தது, மன்னிக்கிற சுவாபம் இருந்தது, விட்டு கொடுக்கிற சுவாபம் இருந்தது, பழி வாங்குற சுவாபம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தா போத்திபார் மனைவியை பழி வாங்கியிருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா சகோதரமார பழி வாங்கியிருக்கலாம். அந்த சுவாபம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிக்கைப்படுகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா?
ஒரு வார்த்தை கேளுங்க, யோசேப்பை போல என்னை மாற்றும் ஆண்டவர் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். சில நிமிடங்கள் மாத்திரம். ஹல்லேலூயா. கருத்தோடு ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு கேளுங்க, என் வாழ்க்கையை யோசேப்பு போல மாற்றுங்க. குடும்ப வாழ்க்கையில் என்னை யோசேப்பை போல மாற்றுங்க. வாலிப தம்பி தங்கச்சி கேளுங்க, வாலிபத்தில் யோசேப்பு எப்படி இருந்தாரோ அப்படி என்ன மாற்றுங்கப்பா. வேலை ஸ்தலத்தில் கேளுங்க, வேலை செய்கிற இடத்துலையா, கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்களா, பிரைவேட்ல வேலை செய்றீங்களா, என்ன வேலையில் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் யோசேப்பை போல என்ன மாற்றும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. சில நெருக்கங்கள், சில உபத்திரவங்கள், சில காரணமில்லாத குற்றச்சாட்டுகள், சில பகை, சில காரியங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கலாம். நீங்க கேளுங்க, ஆண்டவரே யோசேப்பு போல என்ன மாற்ற ஆண்டவரே. ஒரு யோசேப்பின் சுவாபத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் சொன்னேன், யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். யோசேப்பின் வாழ்வு இயேசுவை பிரதிபலிக்கிறது. என் வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். ஹல்லேலூயா. என் கோபத்தை யாரும் பாத்திரக்கூடாது, என் எரிச்சலை யாரும் பாத்திரக்கூடாது, என் இச்சை யாரும் பாத்திரக்கூடாது, என் பெருமையை பாத்திரக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கிறிஸ்துவின் சுவாபம் நான் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சுவாபத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல சூழ்நிலை நிமித்தமா நம்ம வீடுகளில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பொதுவா முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த குடும்ப கூடுகை நடத்துவோம். அநேகர் வருவீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை சூழ்நிலைனால வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க, இன்னைக்கு சொல்லுங்க, சிஸ்டர் யோசேப்பு போல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். பிரதர் யோசேப்பு போல உயர்த்த போகிற வாலிப தம்பி, நீ பரிசுத்தத்துக்கு வைராக்கியமா இருந்தீங்க, பரிசுத்தத்துக்காக நீ வைராக்கியமா இருந்தால் யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. 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 சிறைச்சாலை மாறும், அரண்மனை வரும் உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபைகளை கர்த்தர் தருவார். நடக்க வேண்டிய காரியங்களை ஹல்லேலூயா சொல்லுகிற அளவுக்கு நல்ல வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, யோசேப்பை போல என்ன மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 3-4 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். என்ன உமக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உன்னை யோசேப்பை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறை சொல்லல, சகோதரமார குறை சொல்லல, தகப்பனை குறை சொல்லல, போத்திபார் மனைவியை குறை சொல்லல. ஹல்லேலூயா. வாழ்க்கை ஒரு சவாலான வாழ்க்கை, ஒரு சேலஞ்ச்ஃபுல் லைஃப். ஹல்லேலூயா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே என் இயேசு நாயகா. சொல்லுங்க வாய்களை திறந்து, இனி நான் அல்ல நீரே என் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் என் இயேசு நாயகா, குழந்தை உள்ள மாற்றும் என் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. சொல்லுங்க வாய்களை திறந்து, குழந்தை உள்ள மாற்றும் என் இயேசு நாயகா. ஆண்டவரே, குழந்தை உள்ள மாற்றும் என் இயேசு நாயகா, குழந்தை உள்ள மாற்றும் என் இயேசு நாயகா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். உங்க குடும்பத்தை ஒரு யோசேப்பின் குடும்பத்தை போல மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்வை யோசேப்பை போல மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவர், இந்த வருஷத்தில் வேதாகமத்தின் நபர்களை தியானிக்க, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை தியானிக்க கர்த்தர் பாரப்படுத்தினீர். ஆண்டவரே, ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரையிலும் ஒவ்வொரு வேதாகமத்தின் நபர்களை தியானிக்க வைத்தீரப்பா.
இந்த மாதத்தில் யோசேப்பின் வாழ்வை குறித்து தெளிவாய் தியானிக்க வைத்தீர் ஆண்டவரே. யோசேப்பின் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலித்தது போல எங்கள் வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களை கர்த்தர்களை மாற்றுவீராக. யோசேப்பை போல மன்னிக்க கிருபை தாரும், யோசேப்பை போல விட்டு கொடுக்க கிருபை தாரும், யோசேப்பு போல மறக்க கிருபை தாரும், யோசேப்பை போல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்த கர்த்தரை நினைக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, யோசேப்பு தகப்பனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல பரம தகப்பனின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரம் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும். ஆண்டவர், யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல இவர்கள் தலைமுறைகள் இயேசுவின் நாமத்தில் உயர்த்தப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எமக்கு நன்றி. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பீராக. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நாங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே, கர்த்தர் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு நன்றி. யோசேப்பு நல்ல சகோதர சிநேகம் உடையவனாய் இருந்தது போல நல்ல சகோதர சிநேகத்தை கட்டி எழுப்ப கிருபை தாரும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து சொல்வீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் எப்போதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். Praise the Lord.